Ruben Amorim was sacked. எஸ் ரூபன் அமோரிமை மான்செஸ்டர் யுனைடோட ஹெட் கோச்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ யுனைடெட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ இவங்க ஒரு புது கோச்சை சைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவரோட டாக்டிக்கல் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரியான பிளேயர்ஸை சைன் பண்ணுவார். அண்ட் அந்த பிளே ஸ்டைல் பிளேயர்ஸுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ரூபன் அமோரிமுக்குமே மான்செஸ்டர் யுனைடெட் கொஞ்சம் போரான பர்ஃபார்மன்ஸை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரூபன் அமோரிமுக்குள்ள ஒரு சில இஷ்யூஸ்னால அவரை சாக் பண்ணியிருக்காங்க. பட் கோச்சஸ் மட்டுமே மான்செஸ்டர் யுனைடோட இந்த டவுன்ஃபாலுக்கு காரணம் இல்லை. பிகாஸ் இந்த கோச்சஸ் ஆல்ரெடி அவங்கள ப்ரூவ் பண்ணதுனால தான் இங்கே அவங்கள சைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டென் ஹேக் அஜாக்ஸில் ப்ரூவ் பண்ணதுனால தான் மான்செஸ்டர் யுனைடெட் அவரை சைன் பண்ணாங்க. அண்ட் ரூபன் அமோரிமே ஸ்போர்ட்டிங் சிபியில் அவர் நல்லா ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே அவரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் இஸ் த ப்ராப்ளம்? 2022 மான்செஸ்டர் யுனைடெட் விட்டு ரொனால்டோ போகும்போது என்ன சொன்னாரோ அதுதான் இப்பயும் மான்செஸ்டர் யுனைடெட்ல நடந்துட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட் முன்ன இருந்த மாதிரி இப்போ மான்செஸ்டர் யுனைடெட்ல இல்லை. அண்ட் எப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கோ அண்ட் அந்த கிளப்போட மேனேஜர் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கோ அப்போ தான் அந்த கிளப் ஷைன் ஆகும். ரீசெண்டாக இதே விஷயம் தான் செல்சிலையும் நடந்திருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தை சரி பண்ணாமல் நீங்கள் எத்தனை கோச்சஸை மாற்றினாலும் எவ்வளோ பிளேயர்ஸை சைன் பண்ணாலும் ரிசல்ட் மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?